இறந்தினால் சரி, இந்த உலகத்திலே அதர்மம் தலை தூக்கிவிடும். தர்மம் நிலைக்காது, அதர்மம் நிலைக்கும். அப்படியானால் எப்படியாவது இந்த அமிர்தமதி அசுரனிலிருந்து நாம் அபகரிக்க வேண்டும். கண்டிப்பாக. ஆனால் இதே ரூபத்தோடு சென்று அந்த அசுரனிடத்தில் அமிர்தத்தை தான் கேட்டவன் கொடுப்பானா? அது எப்படி? நம்ம இருக்கிறதா ஆம்பளை ரூபத்துல இருக்கும், எப்படி கொடுப்பான்? ஆம்பளை ரூபாயில ஒரு ஆம்பளை தான், அதாவது ஆணாக இருக்கின்றார், எப்படி கொடுப்பான்? அப்படியானால் இந்த அசுரர்களையும் மெய்மறக்கும் தன்மையாக நாம் செல்ல வேண்டும். அது என்ன? இந்த அசுரர்களை மெய் மறக்கக்கூடிய தன்மை. அதாவது உலகத்தில் அசுரர்கள் மட்டுமல்ல, ஆண்டவர்கள் மெய் மறக்கன்னு சொன்னாலே மூன்றே பொருள் போதும். ஆம்பளை வேணும், எல்லாரும் எட்டி பாருங்க. மூன்றே பொருள்ல ஏதாவது ஒரு பொருள் போதும் ஆண்களை மயக்குவதற்கு. ஆண்கள் மயக்கக்கூடிய பொருள் மூன்றே பொருள். அது என்ன பொருள்? ஒன்று மது, ஒன்று மாது, ஒன்று சூது. இந்த மூணுல ஒரு பொருளுக்கு எல்லாரும் மயங்கி ஆகணும். மூணுல ஒரு பொருள் அது என்ன சொல்லு? அதுனா தெரியாத. ரேஷன் கடையில கூட வரிசையில நிற்க மாட்டாங்க. 10 மணி ஆயிட்டா சாராய கடையில போய் லைன்ல நின்றுட்டு கோட்டு. அது என்ன? என்னன்னு கோட்டு? வேற என்ன பேர் தம்பி? அதுக்கு பேரு அப்படின்னா ஒவ்வொரு கோட்டை வாங்கிட்டு ஒரு கோட்டை போட்டானா அவன் அவனா இருப்பான். சரி, 2 கோட்டை போட்டானா இடுப்புல வேட்டி தலைக்கு போயிடும். 3 கோட்டை அடிச்சுட்டானா வேலைக்குள்ள கால் 2 ரோட்ல பஸ்கார ஏத்தாலும் தெரியாது, லாரிக்கார ஏத்தாலும் தெரியாது. கூடவங்க அடிச்சுட்டானா மாமியாருக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியாது. தெரியாது. நம்ம வீடு அடுத்த விட தெரியாம முடியும்ப்பான். ஆகையினால் அதுல சொன்னா சாராயம். இந்த சாராயத்துக்கு மயங்கிட்டாங்க பையன், வாழ்க்கையில நம்மளை திருத்தவே முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனால் அதற்கும் மயங்காத ஆடவர்கள் நம்மள மாதிரி. ஆமா, நம்ம செட்டுக்குள்ள அன்பழகனே குடிக்கவே மாட்டாங்க. அவர் குடிச்சிருவான், சும்மா இரு. அப்போ அதுக்கு மயங்காத ஆடவர்கள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆமாமா. அடுத்தது சூது. சரி, சூதுன்னு சொன்னா சீட்டாட்டம். ஆமா, இந்த சீட்டாட்டத்துக்கு மயங்கிட்டாங்க பையன். வீட்டை வித்துறவங்க, மாட்டை வித்துறவங்க, மனையை வித்துறவங்க, கெட்டின பொண்டாட்டி வச்சு சீட்டாடுனாலும் அடி முடிச்சிருவாங்க. ஆமா, மகாபாரதத்திலே தர்மனந்தன் கூட தன் மனைவி பாஞ்சாலியை வைத்து சீட்டாடினாராம். சூதாடி இருக்காரு. இந்த காலத்துல சொல்ல போனா சீட்டு தான். அதனால இந்த ரம்மி, சங்கிலி ரம்மி யாரும் ஆடாதீங்கய்யா. சங்கிலி ரம்மிங்கிறது குடும்பத்துக்கே கேடானது. அதனால இந்த சூதாட்டத்தை யாரும், சூதாட்டத்திற்கு மயங்கக்கூடிய ஆடவர்கள் இருக்கின்றார். அதற்கு மயங்காத ஆடவர்கள் இந்த உலகத்தை இருக்கத்தான் செய்யறாங்க. என்னை போய் உத்தமர்னு நினைச்சுக்கிடுங்களா? ஏன்னா நான் நல்லா எல்லாருக்குமே தெரியும், வீடியோ எல்லாம் பார்த்திருப்பிய. அடுத்ததாக மாது. மாது என சொல்லக்கூடிய மங்கை. மங்கைக்கு மயங்காத ஆடவர்கள் இந்த உலகத்திலே உண்டோ? சுடிதார கண்டவனே சுருண்டு கீழே விழுந்துடுறானுவல, தாவாடிய கண்டா தடுமாறி விழுந்துடுறானுவ, சேலையை கண்டா செருக்கிட்டு விழுந்துருக்கா. அப்படியான சேலை கட்டி வச்சா கூட எங்க அண்ணன் இப்படி இப்படியே பாப்பா. ஆகையினால் ஆடவர்களை கண்டு, அதாவது பெண்ணை கண்டு மயங்காத ஆடவர்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. கண்டிப்பா. பொதுவாக எல்லா ஆம்பளை பையனும் பெண்களை பார்க்கிறது இயற்கை. சரி, ஆனால் இது பெண் என்றால் சாதாரண பெண்ணாக வந்து அடி கொடுக்கல. சரி, பெண்ணாக சமைந்தால் இந்த ஆடவர்களை மயக்கலாம் நினைக்கிறார். அப்படி என்னைய பெருமாளாகிய பரந்தாமன் எப்படி ஒரு பெண் கோலம் கொண்டு வருகின்ற பாருங்கள். எப்படி கோலம் கொண்டு வருகின்றார்? ஒரு மோகினி போல்